அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சிறந்தவர்களே, அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு ஒரு அறிவிப்பு விடுத்திருந்தார். எப்படி என்றால், நீங்கள் அணு ஆயுதம் செய்வதை கைவிடவில்லை என்றால் உங்களோட நாட்டின் மீது நாங்கள் ஒரு மாதத்துக்கு பின்னால் தாக்குதல் நடவடிக்கையை ஆரம்பிப்போம். இப்படி சொல்லிவிட்டு நேற்றைய தினம் கோழைத்தனமாக பயந்த நிலையில் என்ன செஞ்சாங்க, இரவேல ஈரானை தாக்கிட்டு ஓடி போய்த்துட்டாங்க. இப்போ ஈரான் ஜனாதிபதி, ஈரான் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கொமேனி சொல்லிக்காரு அமெரிக்காவை பார்த்து, அமெரிக்கா இதுவரையில் சந்திக்காத, இதுவரையில் பார்த்திராத பேரழிவுகளை பார்க்க நேரிடும். சும்மா இப்படி எச்சரிக்கை விடலுமா? ஒரு ஆயுதம் இல்லாமல், பலம் இல்லாமல் எச்சரிக்கை விடலுமா? அன்பார்ந்தவர்களே, கிட்டத்தட்ட அமெரிக்காவிலிருந்து, ஈரானிலிருந்து அமெரிக்கா போகிறது கிட்டத்தட்ட 11,850 கிலோமீட்டர் தூரம். இப்போ ஈரானிடம் எவ்வளோ பலம் வாய்ந்த ஆயுதம் இருக்குது தெரியுமா? அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இப்போ உலக வல்லரசு நாடுகள் எது? அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், அதே போன்று ஃப்ரான்ஸ், அதே போன்று சைனா. இது இப்போ தான் வல்லரசு. ஆனால் ரோம் பாரசீகம், ரோமண்டா இத்தாலி, பாரசீகமண்டா ஈரான். இந்த ஈரானும் இத்தாலியும் மட்டும்தான் ஆரம்ப காலகட்டத்தில் 2 வல்லரசு நாடுகளாக இருந்த நாடுகள். ஈரானிடம் உலகத்தில் மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் ஈரானுக்கிட்ட இருக்குது. வடகொரியா கிட்டே மிக்கி, ரஷ்யா கிட்டே மிக்குது. ஈரானுக்கிட்ட கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஆயுதம் இருக்கு. ஆனால் ஈரான் அமைதியாக இருந்த நாடு. அமெரிக்கா வம்புக்கு இழுத்துட்டாங்க. இப்போ எந்த அளவுக்குண்டா, அமெரிக்காவில் நியூயார்க்கில் உள்ள அனைத்து மக்களும் ரோட்டுக்கு இறங்கி, பாதைக்கு இறங்கி, ட்ரம்ப்பே வெளியேறு, ட்ரம்ப்பே உன்னுடைய பதவி விட்டும் நீ வெளியேறு, நாங்கள் எங்களோட பிள்ளைகளை, எங்களோட உறவுகளை இழக்க தயாரில்லை. இப்போ ஈரான் ஜனாதிபதி பயங்கரமான கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திக்கிறார். சும்மா விடுக்க மாட்டார். எந்த அளவுக்குண்டா, இப்போ அமெரிக்கா மக்கள் அச்சத்தளிக்கிறாங்க. ஈரான் எப்போ தாக்கும்னு தெரியாது. ஈரானு பக்கபலமாக ரஷ்யா, வடகொரியா, சைனா இருக்கி. இப்போ சைனா, ரஷ்யா எல்லாம் கேட்டாங்க, நாங்கள் அணு ஆயுதத்தை இறக்கவா அவங்களோட நாட்டுக்கு? ஈரான் சின்னது வானம், எங்கள்கிட்ட இது போதும். போதுமெண்டா ஈரான்கிட்ட பல பங்கர்கள் இருக்குது. அந்த அடுக்குமாடி பங்கர்களில் பல விதமான ஆயுதங்கள் இருக்கு. கிலோமீட்டர் கணக்குக்கு ஆயுதங்கள் இருக்கு. ஈரான் ஆயுதத்தை செய்யக்கூடிய நாடு. எந்த அளவுக்கு ஐநா சபையால் ஈரானுக்கு 26 வருஷங்களாக பொருளாதார தடை விதித்தாங்க. ஆனால் ஈரான் அதுக்கு பயப்படலை. ஈரான் அவங்களோட வேலையை அமைதியாக செஞ்சு கொண்டு போனாங்க. இப்போ எந்த அளவுக்குண்டா, நேற்றைய தினம் இஸ்ரேல் மீது ஈரான் சரமாரியாக தாக்கியது. எந்த அளவுக்குண்டா, பலஸ்தீன் மீது இஸ்ரேல் ஜனாதிபதி நெதன்யாஹு, பெஞ்சமின் ஒரு பஞ்சமீன், இவன் எவ்வளோ அநியாயங்களை செஞ்சான், எவ்வளோ முஸ்லீம்களை கொண்டான், எவ்வளோ சின்ன சின்ன பிள்ளைகளை கொண்டான், எவ்வளோ பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 60,000 முஸ்லீம்கள், அப்பாவி முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டாங்க. 30 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ 20 லட்சம் மக்கள் சாப்பாடு இல்லாமல், எந்த அடிப்படை வசதி இல்லாமல் கஷ்டப்படுகிறாங்க. அன்பார்ந்தவர்களே, பதுவா, இந்த பெஞ்சமின் பதுவா பெற்றான். அல்லாஹ் இவனுக்கு அவசரமாக அதுக்கு பதிலை கொடுத்திக்கிறான். இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நாடினா அவனுக்கு ஒரு செகண்ட் போதும், ஒரு மலக்கு வந்தால் போதும், இந்த உலகத்தை தூக்கி வீசி போடுவார். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மட்டும் வந்தால் போதும், அவங்களோட ஒரு ரெக்கையை விரித்து இந்த உலகத்தை அப்படி கலட்டி வீசி போடுவாங்க. அப்போ கியாமத்து வரும், பல அடையாளங்கள் எல்லாமே வரும். அல்லாஹின் நாட்டப்படி எல்லாமே நடக்கும். ஈமானில் உறுதி இருந்தால் வெற்றி கிடைக்கும். ஈமானில் நாங்கள் உறுதியாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ்.